மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எம்எல்ஏ வீட்டு கல்யாணம் எல்லாமே வருகை தந்திருக்கின்றோம். நேற்று வரைக்கும் சட்டமன்றம், இன்றைக்கு மக்கள் மன்றம் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்போ தூங்குறாரு, எப்போ மக்களை பற்றி சிந்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். காலணி அணிஞ்சுக்கிட்டு ரோட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன இழிவு நிலையை தூக்கி இருந்தார் தந்தை பெரியார். காலனிங்கிற பேரையே தூக்கி எறிஞ்சிட்டார் நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவர்களையும் நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்காலம், வருங்கால தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், எங்களுடைய பெரியம்மா துர்கா அவர்களையும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய அண்ணன் மயிலை வேலு அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். மணமக்களை பொறுத்த வரைக்கும் நன்கு படித்தவர்கள், அதனால் இப்படி தான் வாழணும், நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும், இந்த திராவிட மாடல் இப்போ 2.0 லோடிங் ஆரம்பிச்சிருச்சு. 2026 திராவிட மாடலோட 2.0 உதயமாக இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சியில் நாமெல்லாம் இன்றைக்கி குடிமக்களாக இருப்பதே நமக்கான ஒரு பெருமை. மயிலை வேலண்ணனை பற்றி சொல்லணும்னா, தன்னுடைய கருத்துக்களை கவிதையாகவும் கார்ட்டூனாகவும் சொல்கிறதுல வல்லவர் அவர். அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள் அனைவருமே. ஆக அந்த விதத்தில் மணமக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் மாநில சுயாட்சியும் போல, நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் திராவிட கொள்கையும் போல நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு அவர்களின் குடும்பத்தினர், கூடியிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த திருமணம் அறிவாலயத்தின் கலைஞர் அரங்கத்தில் மட்டும் நடைபெறவில்லை. நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருக்குவளை வீட்டின் முன்னாலும் நடைபெறுகிறது. இது சாதாரண வீடில்லை. தமிழன் யார் என்று தமிழனுக்கே உணர்த்திய அந்த வீட்டின் முன்னால் தமிழன் யார் என்று இந்தியாவுக்கே உணர்த்தி கொண்டிருக்கிற தலைவரின் தலைமையில் நடைபெறுகிற இந்த திருமணம் மணமக்களே, என்றென்றும் தமிழ் உணர்வோடு வாழ்க, சுயமரியாதையோடு வாழ்க, நல்ல நண்பர்களாக வாழ்க. நன்றி, வணக்கம்.